பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த அழகா சொல்றார், வாரத்திலே 2 தினம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமமாக செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 2 பேரும் வராங்க. ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். ஜெபம் எப்படி பார்த்தீங்களா? இந்த பரிசேயன்கிறது பாருங்களா, கர்த்தருடைய ஊழியக்காரன் மாதிரி தானே. அவர் சொல்றார், ஐ ஆம் பெர்ஃபெக்ட். என்ன? நான் உபவாசம் பண்ணுறேன், தசமபாகம் கொடுக்குறேன் சொல்லிட்டு அதோடு விட்டாரா? தன்னுக்கு பெருமை வருது. நான் யார் தெரியுமா நினைக்கிறான் பார்த்தீங்களா? நாயக்காரன். இவன் மாதிரி நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கேனா? எனக்கு தசமபாகம் கொடுக்குறானா? இவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி என்னவோ அவனை பற்றி ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்ச மாதிரி. அந்த ஆயக்காரன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்காங்கிறது தெரியாமல் அவருடைய லைஃபே ஃபுல்லாக இவர் கையில் இருக்கிற மாதிரி அவனை குறை சொல்லி கொண்டே இருக்கிறார். சொல்லிட்டு தாம் பெர்ஃபெக்ட் என்று காண்பித்தார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறாங்க. மற்றவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவன் அதில் தவறு பண்ணுறான், இதில் தவறு பண்ணுறான், இவன் இதில் சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. இவங்க லைஃப்பில் இவங்க செய்கிற தப்பே தெரியாது. இந்த பரிசேயன் செய்த தப்பு அவன் தெரிஞ்சா வேதம் சொல்ல, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை வந்துச்சு. நான் எவ்வளோ காணிக்கை கொடுக்க தெரியுமா, எவ்வளோ நான் காசு கொடுக்குறேன், நான் யார் தெரியுமா, இவங்கள மாதிரியா கேட்ட 100 ரூபாயா நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா சர்ச்சை வந்து கேட்டால் எத்தனை அள்ளி கொடுக்குறேன், எவ்வளோ உழைக்க பணம் கொடுக்குறேன். யார் கொடுத்த பணத்தை யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? அது நீ சம்பாதித்ததில்லை, கர்த்தர் உனக்கு கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் கொடுக்குறீங்க. அது நீ பெருமை பாராட்டினா கர்த்தர் அதை நிப்பாட்டிடுவார். கவனமாக இருக்கணும். பெருமை பாராட்டுவது கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம். ஆனால் இந்த ஆயக்காரன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவரே, பாவியாக என் மீது கிருபையாக இரும். அவன் நல்லது செய்யாமல் இருந்திருப்பானா? அவன் நல்லது செஞ்சிருப்பான். ஆண்டவரே, நான் அதெல்லாம் செஞ்சேன், ஆனால் இப்படியும் தப்பு செய்தேன் அப்படி சொன்னானா? இல்லை. தான் செய்த ஒரு நல்ல காரியத்தை கூட சொல்லுக்கூட துணியாதபடிக்கு, ஆண்டவரே, நான் பாவியா இருக்கிறேன், என்னை மன்னியும் இயேசு சொன்னார். பார்த்தீங்களா? இவன் தான் என் நீதிமான், இவன் தான் நீதிமான். சொல்கிறேன், நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யலாம், உங்கள்கிட்ட ஆவிக்குரிய வரங்கள் கூட வெளிப்படலாம், நீங்கள் ஜெபிக்கிறப்ப பிசாசுகள்லாம் கூட ஓடலாம், நீங்கள் அழகாக பிரசங்கம் பண்ணலாம், ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் யார் தெரியுமா? என் பிரசங்கம் எப்படி தெரியுமா? நான் ஜெபம் பண்ண பிசாசு எப்படி ஆடு தெரியுமா? நீ பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தீங்க, பிசாசு உன்னை கை வச்சிருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய இடத்துல பிசாசு ஊழியக்காரர்கள் இடம் கொடுத்துட்றாங்க. அந்த சில வாழ்க்கையில் பாதிப்பு வருகிறது எனக்கு தெரியும். ஆனால் இத்தனை பாதிக்கப்படுகிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் தான். நல்ல கிருபை இருந்துச்சு. இப்போ அவர் உலகத்தில் இல்லை, நல்ல கிருபை இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்து தன்னை பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பார். எல்லாம் பெருமையாக பேசுவார். பேச மாத்திரம் இல்லை, எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், நான் இப்படி செய்வேன் அப்படி செஞ்சிருவேன்னு சொல்லி எப்போ பாருங்க எந்த ஒரு காலத்தை சொன்னாலும், வாயா ஜெபம் மட்டும் போ, அவனை எனக்கு தெரியுமியா, நான் பார்த்துக்கலாம், எனக்கு வர தெரியுமா, மற்றவங்க இப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார். தேவன் விரும்பவே இல்லை. என்னன்னு தெரியுமா? ஊழியத்தில் வளர்ச்சியே இல்லை. ஊழியத்தில் வளர்ச்சிங்கெல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லாமல் போட்டு வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. காரணம் என்ன? அதைத்தான் தேவன் சொல்றார், பெருமை பாராட்டாத, பெருமை பாராட்டவே கூடாது. இந்த அருமையான சகோதரர் இந்த சந்திரமோகன் சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார், என் பாவத்தை உணர்த்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இந்த வியாதிக்கு காரணம் என்ன? அவருக்கு 16 வருஷம், உங்க வாழ்க்கையில் பல வருஷங்களாக இருக்கலாம். எத்தனை வருஷம்? 20 வருஷமா நீ கஷ்டப்படலாம், 5 வருஷமா கஷ்டப்படலாம், 30 வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம்.
கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா, ஏன் இத்தனை வருஷம் இந்த வியாதி நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன்? வியாதி வரும், உலகத்தில் வாழ்க்கை வியாதி வரத்தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் போராடினா அப்போ ஏன் இந்த வியாதி வருகிறது? நம்ம என்ன தவறு செய்து நம்ம ஜெபித்தோம், ஏன் இந்த சுகம் கிடைக்கல, ஏன் இந்த அற்புதம் நடக்கலை? அப்போ நம்ம எங்கேயோ ஒரு தவறு செய்திருக்கிறோம். அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, அன்னைக்கு பிரதர் செய்து கொடுக்கிறார். அந்த சகோதரர் சொல்றார், என் உள்ளத்துல அந்த வார்த்தை பேசுது, நீ ஊழியக்காரனாக இருக்கலாம், முதலாவது நீங்க உங்க பாவத்தை அறிக்கை இட்டுருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமாகவே ஜெபம், செல்ஃபிஷ் ப்ரேயர் ரொம்ப இருக்கவே கூடாது. எப்போ பார்த்தாலும் நிறைய பேருக்கு ஏன் ஊழியம், ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைகள், ஏன் வியாபாரம், ஏன் தொழில். யோசித்து பாருங்க. உதாரணம் சொல்றேன் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் இருக்கிற ஊரில் ஒரு 100 கடை இருக்குது, 99 வியாபாரிகள் கஷ்டப்பட்டு வேலைப்பட்டு இருக்கு, நீ ஒருத்த மாத்திரம் நல்லா இருந்து என்ன செய்ய போறீங்க? அப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் செய்தால் கூட, ஆண்டவரே என்னை போல வியாபாரம் செய்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கணும், ஒரு வியாபாரி கூட கஷ்டப்படக்கூடாது, என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிற போல அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்க. என் தொழிலை ஆசீர்வதிக்கிறீங்க, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்க அந்த நல்ல இருத்தோடு ஜெபம் பண்ணா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவனை ஆசீர்வதிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கன்னு சொல்றார். அப்படி இருக்கிற பொழுது அவன் தீமை செய்யலை, அவனும் உங்களை மாதிரி வியாபாரம் பண்ணுகிறான். நீ ஒரு ஆண்டோடைய பிள்ளையா இருந்தால், ஆண்டவரே நாங்கள் இத்தனை இங்கே இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், யாருக்கும் ஒரு குறை வரக்கூடாது, அவங்க தேவையில்லாம் நீங்கள் சந்திக்கலாம், அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, அவங்க வியாபாரத்தையும் ஆசீர்வதிங்க. ஒரு உங்கள் பக்கத்தில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா, ஆண்டவரே அந்த ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்க. என்ன நீர் ஆசீர்வதிக்கிறீர், என்ன நீர் போஷிக்கிறீர். இப்போ அவங்களுக்கும் ஒரு குறை வரக்கூடாது, அவங்களும் உங்களுடைய ஒளித்தனை செய்கிறான், அவங்களோட வாக்கு ஒரு குறை வரக்கூடாது. ஆண்டவரே அந்த ஊழியக்காரரை ஆசீர்வதிங்க, அவரே என் சகோதரர். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான இருக்கிறோம், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி ஜெபிக்கா விட்டால் அதுவே பாவம். நான் சொல்றேன், அதுவே பாவம். அதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த சகோதரர் சொல்றார், நான் இதுவரையும் மற்றவங்கள ஜெபிக்கல, தேசத்துக்காக ஜெபிக்கல, அப்ப எதுக்காக ஜெபித்திருக்கிறாரு? தான் ஊழியம், என் பிசினஸ் ஆசீர்வதிங்க, நமக்கு ஊழியம் செய்யறேன்ல, அதனால என் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பிசினஸ் ஆசீர்வதிங்க. அப்ப ஜெபமே எப்படி இருக்குது? சுயநலமான ஒரு ஜெபம். அதான் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு ஜெபம் விடுதலை கிடைக்கவே இல்லை. ஆனால் என்றைக்கு ஆண்டவர் பேசி அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறார். வேறு நல்லா வாசி பாருங்களேன். அன்னாளை குறித்து அழகாக சொல்லப்பட்டு இருக்குது. அவ ஜெபத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபத்தை கவனிக்க பொழுது அவர் சொல்ற, ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு ஆண்மகனை கொடுப்பீரானால், அவர் சொல்ல பாருங்க, அவன் அவங்க ஊழியம் செய்யட்டும். அர்த்தம் என்ன? உம்முடைய நாம மகிமைக்காக இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. அப்ப நீங்க வாங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தை கேட்டீங்களா? ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக இந்த சுகத்தை எனக்கு கொடுங்க, இந்த அற்புதத்தை எனக்கு நீங்க செய்யுங்க. அதுதான் என் தேவன் விரும்புகிற காரியம். நீங்க எப்பவுமே அறிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபித்தால் நீங்க எதிர்பார்க்க சுகத்தை கர்த்தர் கொடுத்துருவார். ஆண்டவரை சுகமாக்குங்க, நான் போய் சாட்சி கொடுக்குறேன், இல்லை காசு கொடுக்குறேன்னு சொன்னா இல்லை, என் மூலமா நீர் மகிமைப்படணும். அதுதான் என் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். பாருங்க, அவர் இந்த வசனத்தை கீழ்ப்படுகிறார். அன்று இனிமேல் நான் தேசத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அது ஒரு ஊழியம் தானே. ஜெபமும் ஒரு ஊழியம், பிரசங்கம் தான் நல்ல. ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது ஒரு மகிமையான ஒரு ஊழியம். அதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. எப்பவுமே பார்த்தீங்களா, உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என் பிஸ்னஸ் நீர் ஆசீர்வதிப்பீரானால், என் தொழில் நீர் ஆசீர்வதிப்பீரானால், என் வேலை உயர்த்துவீரானால், ஆண்டவர் இந்த சுகத்தை எனக்கு நீர் கொடுப்பீரானால்,
எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துவேன். வேறு ஒன்றுமே கத்தை கேட்க மாட்டேன். இன்றைக்கி நான் ஆண்டவர் ஊழியக்கான சொல்லுகிறேன், உனக்கு என்ன வியாதி இருக்குது, என்ன போராட்டம் இருக்குது, இப்போ கத்தரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க. ஒருவேளை நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்காதது பாவம்தான். நான் எப்பவும் சுயநலமாகவே ஜெபிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய காரியம் என்று சொல்லி நான் சுயநலமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை தாங்க, ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த சுகத்தை தாரும், அற்புதத்தை தாரும். நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த சுகத்தை, அற்புதத்தை இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த ஜெப வேளைக்காக நான் நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அருமையான சகோதரர் சந்திரமோகனுக்கு நீ செய்த அற்புதமான காரியத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அவருடைய பாவத்தை சுட்டி காட்டி ஆண்டவரே ஒரு மனம் திரும்ப வைத்த ஆண்டவரே எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கிற. 16 வருடம் ஆண்டவர் கஷ்டப்பட்ட அந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் தேசத்துக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்த பொழுது எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தேன். இந்த நாளிலே இந்த சாட்சியை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு ஆண்டவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை சுகமாக்கும், நானும் உம்மை மகிமைப்படுத்துவேன், நானும் உமக்கு சாட்சியாக எழும்புவேன் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது முகத்தை நான் நோக்கி பார்க்கிறேன் ஐயா. தகப்ப நான் ஜெபிக்கிற இதே வேளையிலே அப்படி சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதியின் கட்டுகளும் இப்பொழுதே தெரிபடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, அது என்ன வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியின் கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை உச்சம் தலைமை உள்ளங்கால் வரை ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வர வேண்டுமான செபிக்கிறப்பா. பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளிலும் இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. அலர்ஜி வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஸ்கின் அலர்ஜிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட கண்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட கைகளும் கால்கள் சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன் தங்கள் பணிகளை செய்ய விடாதபடிக்கு அவளை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். நான் ஜெபிக்கிற தேவவேளையில் ஆண்டவரே உங்க வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால். எல்லா வியாதியின் கட்டுகளும் இன்றோடு தெரிபடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னுடைய சரீர உறுப்புகளை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் இன்றோடு தெரிபடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த பிசாசு வல்லமை அழிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒருவர் சாத்தான் அவருடைய கைகளை கட்டி வைத்திருக்கலாம், கால்களை கட்டி வைத்திருக்கலாம். அந்த கட்டுகள் இப்பொழுது தெரிபடட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, நீ ஒவ்வொருவரும் தொடுகிற அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இப்போ நான் ஏறெடுக்கிறேன்ப்பா. தேங்க்யூ லார்ட். உன்னுடைய வல்லமை இறங்கி வருகிறபடினாலே நான் நன்றி செலுத்துகிறேன், துதித்து ஸ்தோத்தரிக்கிற ராஜா. தப்ப நீ சொல்லுகிற நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரி, ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய கைகளில் இறங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கைகளை பூரணமாக உயர்த்த முடியாது. கைகளிலே ஒரு அடி விழுந்தபடி நான் ஒரு இடத்துல விழுந்த பொழுது அது நிமித்தம் அந்த கை எலும்பு பாதிக்கப்பட்டு உங்களை கையை உயர்த்தவே முடியாது. சகோதரி, நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க, என்னால் ஒரு வேலை செய்ய முடிவது இல்லை என்று சொல்லி கண்ணீர் மூடி ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதிக்கப்பட்ட கை இப்போ சுகம் அடைகிறது. சகோதரி, உன் கையை பூர்ணமாய் தூக்கி பாருங்க. உங்க கை கழுத்து பகுதிக்குள் பின்பக்கமாக கையை கொண்டு போகவே முடியாது. அப்படி இந்த கை எலும்பு பாதிக்கப்பட்டு நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பாதிக்கப்பட்ட கை எலும்புகள் சுகம் அடைகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க சகோதரி. ஆண்டவரே, வல்லமை தொடுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன்.
இன்னும் தொடுமப்பா, ஒவ்வொருவரை தொட்டு இப்பொழுது நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நான் ஜெபிக்கிறேனப்பா. உடைய வலதுகரம் அப்படி உடைய பிள்ளைகளை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதிக்கப்பட்ட சிறு நீரகங்கள் இப்பொழுது சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ தொடுவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனை விடுதலை கொடுக்கிற அன்பிற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோமை துதிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு அறிக்கையை ஜெபிக்கிறபடினாலே இனி நான் தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன், மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி இன்னைக்கு பூர்ணமாக அர்ப்பணிக்கிறபடினால் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் அவருடைய எதிர்பார்க்கிற சுகம், விரும்புகிற அற்புதங்களை கர்த்தர் செய்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டுமான ஜெபிக்கிறனப்பா. ஆண்டவரே, எப்படி பிள்ளைகள் தொடுவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். வியாதி பிள்ளை மாற்றி போட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். நீங்க அற்புதங்கள் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடு ஜெபம் பண்ணீங்க. இப்ப சோதித்து பாருங்க, என்னென்ன வியாதிக்காக ஜெபித்தீங்களோ இப்ப ஆண்டவங்களை தொட்டுட்டார், ஆண்டவங்களை தொட்டு சுகமாக்கி விட்டார். நான் ஊழியக்கார சொல்லுகிறேன், சந்தேகப்படாதீங்க. நீங்க சோதித்து பார்த்து நீங்க பெற்ற சுகம், விடுதலையை எங்களோடு கூட தொடர்பு கொண்டு நீங்களும் ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.